அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயோஸ் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிவிசில இருக்குது, அப்புறம் வந்து பிளாஸ்டிக்ல எஃப்ஆர்எல்ஸ்ல இருக்குது, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல இருக்குது. ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு டைப்ல வந்து பண்றாங்க. ஆனா நீங்க வந்து உங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் நம்ம வீட்டுல இருக்காங்க. நம்ம வீட்டுல வந்து இப்ப வந்து 4 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 6 பேர் இருக்காங்க, இல்ல கீழே ஒரு வீடு வாடகை கொடுக்குறோம், மேல நம்ம இருக்கோம் ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 12 இருந்து 14 பேர் இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். 8 பேர் இருந்தா கூட அடிஷனல் ஒரு 4 பேர் வச்சு அதுக்கு எவ்வளவு லிட்டர் கெப்பாசிட்டி தேவைப்படுவது, அந்த நம்ம வீட்டுல கார் பார்க்கிங்ல எந்த இடத்துல அந்த அந்த இதை நம்ம அலாட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நீங்க வந்து அதை ஃபிட் பண்ணது வந்து பெட்டரா இருக்கும். ஏதாவது நாளைக்கு அதுல ஏதாவது ஒர்க் இருக்குது, இல்ல அந்த செப்டி டேங்க் நம்ம கிளீன் பண்றோம், இல்ல தண்ணி இருக்குன்னா கூட வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கார் பார்க்கிங்லோ அந்த ஓப்பன் ஏரியாலோ முடிஞ்ச அளவு பிளான் பண்ணுங்க. அப்படி இடம் இல்லாத பட்சத்துல சில வீட்டுல வீட்டுக்குள்ள கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நமக்கு இடமே சுத்தி இல்லை, நம்ம ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்படின்னா கூட அதோட ஓப்பன் வந்து வெளியே கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிடுங்க. இதுல நிறைய டைப் இருக்குது. இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால கம்மியான பயோசெப்டி வந்து நீங்க சூஸ் பண்ணாங்க. கூட வந்து லிட்டருக்கு 2 ரூபா 3 ரூபா எக்ஸஸ் ஆனாலும் சரி நல்ல இதை சூஸ் பண்ணுங்க. என்ன காரணத்தை சொல்லணும்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிப்சம் கலந்து ஒரு சின்ன ஒரு காங்கிரீட்ல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சில இடத்துல பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க.